ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். பேன் பிகமிங் inoperative. ஸோ இதை பற்றி தான் இப்போ ரீசெண்டாக நிறைய இடத்துல பேசிகிட்டு இருக்காங்க. பேன் எப்போ inoperative ஆகும் அப்படின்னா, உங்கள் பேனும் ஆதாரும் லிங்க் ஆகலை அப்படின்னா உங்கள் பேனு inoperative ஆகிடும். ஸோ இதனால் நான் என்ன கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணுவேன், இதை நான் எப்படி சரி பண்ணலாம், இது யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் இல்லை அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஆர்டிஸ் டாக்ஸ் இன்ஃபோ. ஸோ பேன் பிகமிங் inoperative. ஸோ கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஒரு லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக சொல்லிட்டு இருக்காங்க, உங்கள் பேனையும் ஆதாரையும் சீக்கிரம் லிங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய டியூ டேட்ஸ் மாற்றி 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 எக்ஸ்டெண்ட் பண்ணி கடைசியாக லாஸ்ட் இயர் என்ன பண்ணாங்கன்னா 30th June 2023 வில் பி தி லாஸ்ட் டேட் அப்படின்னு சர்க்குலர் நம்பர் 3 ஆஃப் 2023 கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த சர்க்குலர் 3ல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நீங்கள் 30th June 2023க்குள்ள உங்கள் பேனையும் ஆதாரையும் லிங்க் பண்ணல அப்படின்னா நீங்கள் ஃபாலோயிங் கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. என்ன அப்படின்னா, ரீஃபண்ட் வரல அப்படின்னா உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் வராது, இன்ட்ரெஸ்ட் ஆன் ரீஃபண்ட் வராது. அதே மாதிரி நீங்கள் ரீஃபண்ட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியாது. உங்கள் பேன் இன்ஆப்ரேட்டிவ் ஆயிடுச்சுன்னா ரீஃபண்ட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியாது. உங்களுக்கு பிடிக்க வேண்டிய டிடிஎஸ் ஹையர் ரேட்டில் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு டிசிஎஸ் கலெக்ட் பண்ணுறதும் ஹையர் ரேட்டில் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை தவிர பேங்க் அக்கௌண்ட் ஓப்பனிங் எல்லாத்துலேயுமே, பேங்க் அக்கௌண்ட் ஓப்பனிங், மியூச்சுவல் ஃபண்ட் ஓப்பனிங் எல்லாத்துலேயுமே நமக்கு இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுவோம். இது எல்லாமே 1st July 2023லேருந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி அந்த சர்க்குலர் 3ல கவர்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் என்ன ஆச்சுன்னா, இதுக்கப்புறம் நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து நம்மளோட டிடக்டர்ஸ் அண்ட் டேக்ஸ் பேயர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, நான் இப்போ ஒரு டிடிஎஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறேன், ஒருத்தங்களுக்கு 10% டிடிஎஸ் பிடிச்சி ஃபைல் பண்ணுறேன் டிடிஎஸ் ரிட்டர்ன். ஸோ என்னோட டிடிஎஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போதே இவனோட பேன் இன்ஆப்ரேட்டிவ் அப்படின்றது எனக்கு வந்துடும். எனக்கு அப்போ வேற வழி இல்லை, நான் சொல்லி பார்ப்பேன், நீங்கள் வந்து லிங்க் பண்ணுங்கன்னு சொல்லி பார்ப்பேன். அவன் லிங்க் பண்ணல அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், இன்ஆப்ரேட்டிவோடையே நான் லோவர் ரேட்டில் பிடிச்சி நான் பாட்டுக்கு ஃபைல் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய நோட்டீசஸ் வர ஆரம்பிச்சிருது. ஷார்ட் டிடக்ஷன் ஆஃப் டிடிஎஸ், அந்த மாதிரி டிடிஎஸ் டிமாண்ட் ரைஸ் பண்ணி டாக்ஸ் பேயர்ஸ்க்கு நிறைய நோட்டீசஸ் வர ஆரம்பிச்சிருது. ஸோ இதனால இவங்க டாக்ஸ் பேயர்ஸ் அண்ட் டிடக்டர்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு ரெக்வஸ்ட் பண்ணதுனால, ஸோ கவர்மெண்ட் மறுபடியும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ரீசெண்டாக நீங்கள் 31st May வரைக்கும் நான் டைம் தரேன், 31st May 2024 அது வரைக்கும் நான் டைம் தரேன், அதுக்குள்ள உங்களோட பேனையும் ஆதாரையும் லிங்க் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு ஒரு புது சர்க்குலர் 6 ஆஃப் 2024 ஏப்ரல்ல கொடுத்தாங்க. அதை ஓவர் ரைட் பண்ணி கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா, இந்த சர்க்குலர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் டிரான்சாக்ஷன்ஸ் என்டர் பண்ணியிருக்கீங்க இல்லையா 2023-24ல் அப் டு 31st March 2024 வரைக்கும் நீங்கள் என்டர் பண்ண டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் டிடிஎஸ் ஆக்சுவல் ரேட்லேயே பிடிச்சிக்கோங்க, ஹையர் ரேட்டில் பிடிக்க வேண்டாம், ப்ரொவைடட் நீங்கள் 31st Mayக்குள்ள பேன் அண்ட் ஆதாரை லிங்க் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன். என்ன அப்படின்னா, 2023-24ல் நான் ஏதாவது ஒரு டிடிஎஸ் பிடிக்கணும் என்னோட பார்ட்டிக்கு, நான் வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ நான் ஒரு 1% டிடிஎஸ் பிடிக்கணும் அந்த பார்ட்டிக்கு அப்படின்னா, நான் 1% பிடிச்சிட்டு நான் ரிட்டர்னும் ஃபைல் பண்ணிட்டேன். ஸோ முன்னாடி இருந்ததுன்னா என்ன ஆயிருக்கும்னா, உங்களுக்கு நோட்டீஸ் வந்திருக்கும், நீ 1%ல பிடிக்கக்கூடாது, நீ 20%ல தான் பிடிக்கணும் அப்படின்ட்டு எனக்கு நோட்டீஸ் வந்திருக்கும். ஸோ அந்த நோட்டீசஸ்னால நிறைய பேர் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணதுனால என்ன பண்ணாங்கன்னா, இப்போ இந்த சர்க்குலர் கொடுத்ததுனால நான் என்ன பண்ணியிருப்பேன், 31st Mayக்குள்ள என்னோட பேனையும் ஆதாரையும் லிங்க் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் இந்த 20%ல பிடிக்க வேண்டாம், 1%லே பிடிச்சா போதும். ஸோ இந்த ஒரு எக்ஸம்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த சர்க்குலர் 6 2024 என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, 31st May 2024க்குள்ள நான் பேனோ ஆதாரோ லிங்க் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட இன்ட்ரெஸ்ட் ஆன் ரீஃபண்ட்ஸ்லாம் வந்துடும், நான் ரீஃபண்ட் ரிட்டர்ன்லாம் ஃபைல் பண்ணலாம், அதே மாதிரி டிடிஎஸும் ஹையர் ரேட்டில் பிடிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் 31st May 2024க்கு முன்னாடி பேன் அண்ட் ஆதார் லிங்க் பண்ணலை அப்படின்னா ஆல் டிரான்சாக்ஷன்ஸ் என்டர்ட் ஆஃப்டர் 1st April 2024 எல்லாத்துக்குமே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, டிடிஎஸ் ஹையர் ரேட்டில் தான் பிடிப்பேன். ஸோ அதுக்கப்புறம் என்ட்ரு ஆகிற டிரான்சாக்ஷன் எல்லாத்துக்குமே நீங்கள் ஹையர் டிடிஎஸ் தான் பிடிக்கணும். எக்ஸாம்பிள், நான் கான்ட்ராக்ட் பேமெண்ட் நான் April 2024ல் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி நான் 31st Mayக்குள்ள நான் இந்த பேனையும் ஆதாரையும் லிங்க் பண்ணலை அப்படின்னா நான் டிஃபால்ட் கேஸில் வந்துடுவேன். அப்போ நான் என்ன பண்ணணும்னா, நான் கான்ட்ராக்ட் பேமெண்ட் 1% பிடிக்காம நான் ஹையர் ரேட் 20%ல தான் பிடிக்கணும். ஸோ அந்த மாதிரி பிடிக்கலன்னா நீங்கள் கண்டிப்பாக நோட்டீஸ் ரிசீவ் பண்ணுவீங்க ஷார்ட் டிடக்ஷனுக்கு. ஸோ இந்த 31st Mayக்குள்ள பேன் அண்ட் ஆதார் லிங்க் பண்ணவங்களுக்கு இந்த எந்த இஷ்யூவுமே வராது ஃபார் ஆல் டிரான்சாக்ஷன்ஸ் என்டர்ட் அப் டு 31st March 2024.
ஸோ இதுக்கப்புறமும் நான் லிங்க் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா, இதுக்கப்புறமும் நீங்க பேனை வந்து ஆப்ரேட்டிவா ஆக்கணும் அப்படின்னா, நீங்க பேனையும் ஆதாரையும் உங்க இன்கம் டேக்ஸ் வெப்சைட்ல போய் ₹1000 பே பண்ணி, சலான் 280ல ₹1000 பே பண்ணி நீங்க பேனையும் ஆதாரையும் லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ பேன் ஆப்ரேட்டிவா ஆற வரைக்கும் தான் இந்த டிடிஎஸ் ஹையர் ரேட்ல பிடிக்கிறது எல்லாமே. ஸோ நீங்க இப்போ இமீடியட்டா போய் நீங்க வந்து பேனையும் ஆதாரையும் லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேன் ஆப்ரேட்டிவ் ஆயிடும். ஸோ ஒன்ஸ் பேன் ஆப்ரேட்டிவ் ஆனதுக்கு அப்புறமா நீங்க எந்த டிரான்சாக்ஷன்ல என்டர் ஆனாலுமே உங்களுக்கு டிடிஎஸ்லாம் நார்மல் ரேட்ல பிடிப்பாங்க. அதே மாதிரி ரீஃபண்ட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் ரீஃபண்ட்லாம் ஒன்ஸ் உங்களோட பேன் ஆப்ரேட்டிவ் ஆனதுக்கு அப்புறமா அதுலேருந்து நம்பர் ஆஃப் டேஸ் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் ரீஃபண்ட்ஸும் கொடுப்பாங்க. ஸோ இப்போ இந்த பேனும் ஆதாரும் யாரெல்லாம் லிங்க் பண்ண வேண்டாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இஃப் பீப்புள் ஆர் ரிசைடிங் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர், மேகாலயா, அசாம் அந்த மாதிரி ஏரியாவில் இருக்கிறவங்க லிங்க் பண்ண வேண்டாம். நீங்க வந்து சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸா இருக்கீங்க 80 இயர்ஸ் அண்ட் அபவ் அப்படின்னா பேன் அண்ட் ஆதார் லிங்க் பண்ண வேண்டாம். அதே மாதிரி நீங்க நான் ரெசிடென்ட்டா இருக்கீங்க, அதுக்கான சப்போர்ட்டிங்ஸ் எல்லாமே இருக்கு, ஓசிஐ, பாஸ்போர்ட், விசா காப்பி அதெல்லாம் இருக்கு அப்படின்னா அதுக்கும் வந்து நீங்க பேன் அண்ட் ஆதார் லிங்க் பண்ண வேண்டாம். எக்ஸாம்பிள் நீங்க நான் ரெசிடென்ட், உங்களோட பேன் இன்னாபரேட்டிவ் ஆயிடுது அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களோட இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் போய் நீங்க சப்மிட் பண்ணலாம். உங்களோட ஓசிஐ டாக்குமெண்ட்ஸ், உங்களோட விசா, பாஸ்போர்ட் எல்லாமே நீங்க சப்மிட் பண்ணீங்க, ரெக்வஸ்ட் கொடுத்தீங்க, நான் நான் ரெசிடென்ட் தான், நான் பேன் அண்ட் ஆதாரம் லிங்க் பண்ண வேண்டாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பேன் ஆப்ரேட்டிவ் அப்படின்ற ஸ்டேட்டஸ் கொடுத்துருவாங்க. நீங்க லிங்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி கான்சிக்வன்சஸ்லாம் வராமல் இருக்கணும், இந்த மாதிரி டிடிஎஸ் ஹையர் ரேட்ல பிடிக்க வேண்டாம், ரீஃபண்ட் ரிட்டர்ன்லாம் ஃபைல் பண்ணணும் அப்படின்லாம் நீங்க நினைச்சீங்கன்னா உடனே இப்போ வரைக்கும் உங்க பேன் இன்ஆப்ரேட்டிவா இருக்கு அப்படின்னா இமீடியட்டா போய் உங்களோட பேன் ஆப்ரேட்டிவா மாத்திக்கோங்க. ஸோ இதுக்கு ரிலேட்டடான டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.